நடக்குது, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா, உலகத்துல என்ன நடக்குது. மோஸ்ட்லி வேர்ல்டு வைஸ் எல்லாம் போக மாட்டாங்க, மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்குள்ளாரே முடிச்சுப்பாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அதையும் மீறினா சரி இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு. வேர்ல்டு வைஸ் போறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்கு, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, என்ன ஸ்போர்ட்ஸ் நடக்குது, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா, முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல இருந்து கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஒலிம்பிக்ல இருந்து கண்டிப்பா யாருக்காச்சும் எல்லாருக்குமே கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் கேட்க மாட்டாங்க, அவங்களோட மைண்ட் செட். ஓகேங்களா, ஒருத்தவங்களுக்கு ஒலிம்பிக் கேட்பாங்க, இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா இப்ப நடந்த ரீசெண்டா நடந்த என்ன இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி, ஓகேங்களா, ஸ்டாலின் என்னென்னலாம் சொன்னாரு, மோடி என்னென்னலாம் சொன்னாரு, ஓகேங்களா, அதை கேட்கலாம். சில பேருக்கு என்ன பண்ணாங்க, ரீசெண்டா இப்ப சென்ட்ரல் பட்ஜெட் போட்டாங்க, ஓகேங்களா, பட்ஜெட்ல கேட்கலாம். இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல வந்து பட்ஜெட் போட்டு இருந்திருப்பாங்க, ஓகேங்களா, லாஸ்ட் பட்ஜெட், ஓகேங்களா, 2024க்கான தமிழ்நாட்டோட பட்ஜெட் என்ன, அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பட்ஜெட்லாம் எப்பயுமே இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா போர்ட்போலியோ, ஓகேங்களா, எந்தெந்த மினிஸ்டர் வந்து சென்ட்ரல் லெவல்லையும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டேட் லெவல்லையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, எந்தெந்த மினிஸ்டர் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான முக்கியமான மினிஸ்டர் யாரு, ஓகேங்களா, அது சென்ட்ரலுக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டேட்டுக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அது இல்லாம ரீசெண்டா என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா, என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா என்னென்ன, இப்ப ஜூலை 17 வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அது ஒண்ணு இப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜூலை 11 7 பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த மாசத்துலயே பாத்தீங்கன்னா 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலைல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அந்த ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லாம ஓல்டா வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்கு, ஓகேங்களா, ஓல்டா என்னென்ன முக்கியமான ஸ்கீம் சொல்ல போனா இல்லம் தேடி கல்வி, அதெல்லாம் எதெல்லாம் உங்க இதுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எதனா ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஸ்கீமை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அது இல்லாம முக்கியமான ஸ்கீம்ஸ், ஓகேங்களா, அது பழசானாலும் இந்த ஒரு 3 வருஷத்துல, ஓகேங்களா, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்கீம் வந்து முக்கியமா கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா, இந்த காலை சத்துணவு திட்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும், தமிழ் புதல்வன், அடுத்து நான் முதல்வன் திட்டம், சிற்பி திட்டம், அடுத்தது என்ன வரும், இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், ஓகேங்களா, அது மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான திட்டம். ஓகேங்களா, இந்த மகளிர் உரிமை தொகை, அடுத்தது பாத்தீங்கன்னா விடியல் பயண திட்டம், இலவச பஸ், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்கலாம். ஓகேங்களா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்பயுமே கேட்கற ஸ்கீம்ஸ் தான். ஓகேங்களா, இது இல்லாம ஒரு சிலதெல்லாம் இருக்கு, எக்ஸஸா எவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு, இந்த லாஸ்டா ஒரு 3 இயர்ஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் சொல்றேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கீமை படிச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் சொல்ற ஸ்கீமை மட்டும், ரீசெண்டா வந்த ஸ்கீம்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, கிளாஸ் போலாமா? ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே ஓகே ஓகே. இது என்ன எழுதி போட்டு எடுக்காம பிடிஎஃப் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப இருக்கிற டைம்ல வந்து நம்மளால எழுதி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டைம் பத்தாது. ஓகேங்களா, எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும், நான் எழுதி போட்டு எடுத்தனா டைம் பத்தாது. ஓகேங்களா, அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நீங்களும் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன், ஒன் டைம் வந்து நீங்களும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை இவ்வளவு தரம் நம்மளால எழுதி போடவும் முடியாது. இந்த ஒன் டேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எழுதி போட்டும் எடுக்க முடியாது இவ்வளவு இதை. ஓகேங்களா, நிறைய இருக்கு, ஒரு 40 பேஜஸ் இருக்கு. இந்த 40 பேஜஸ்ல இருந்து மோஸ்ட்லி வந்து நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, ஜென்ரலா கேட்கறது இது இல்லாம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அது மட்டும் எழுதி போட்டு எடுக்கிறேன். ஓகேங்களா, இந்த கான்ஸ்டன்ட் டேட்டா ஃபுல்லாத்தையும் ஓரளவுக்கு இருக்கும், இதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, ஆல்ரெடி நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. ஓகேங்களா, இப்ப எவ்வளவு பேர் வந்து புதுசா எழுதாம இருப்பீங்கல்ல, நியூவா வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சில பேருக்கு தெரியாம இருக்கும், அதனால வந்து இது நான் சொல்றேன். ஓகேங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டோட தலைமை செயலாளர் யாரு? தமிழ்நாட்டோட தலைமை செயலாளர் யாரு? ஓகே, இப்ப ரீசெண்டா எஸ்டர்டே பாத்தீங்கன்னா முருகானந்தத்தை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா சிவதாஸ் மீனா. ஓகேங்களா, அவருக்கு பத்தி யாரை வந்து இப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, முருகானந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா ஹைகோர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா இப்ப இருக்கிறவர். ஓகேங்களா, இந்த டேட்டாலாம் தெரிஞ்சிருக்கணும். அட்வொகேட் ஜெனரல் யாருன்னு கேட்டீங்கன்னா PS ராமன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மாநில தேர்தல் அதிகாரி யாருன்னா சத்யபிரதா ஷாகு. ஓகேங்களா, அவரு. டிஜிபி இப்ப யாருன்னு கேட்டாங்கன்னா சங்கர் ஜிவால். ஓகேங்களா, புதுசா இப்ப ஒரு போன 2 நாள் 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன், டிஎன்பிஎஸ்சியோட தலைவரா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, டிஎன்பிஎஸ்சி தலைவரா வந்து SK பிரபாகர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்த டேட்டாஸ் ரீசெண்டா பண்ண இந்த முருகானந்தத்தையும்
எஸ்கே பிரபாகரையும் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் தான். ஓகேங்களா, லாஸ்ட் 1 வீக்ல நடக்கிற அப்பாயின்மெண்ட் தான் இது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா, அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எத்தனை மினிஸ்டர் இருக்காங்கன்னா 34 மினிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே தெரியும். உங்க ஸ்டேட்ல வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்தெந்த மினிஸ்டர் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மினிஸ்டர் வந்து இருக்காங்க, எம்எல்ஏ யாரு, மினிஸ்டர் யாரு, ஓகேங்களா, இது ஃபுல்லாவே நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, முதலமைச்சர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், மு.க.ஸ்டாலின். ஓகேங்களா, அவருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம கேட்கலாம். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு இன்டர்வியூக்கு வராங்களோ அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வராங்க. ஓகேங்களா, அதனால கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள், நீர்வளத்துறை எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர், நான் ஒருத்தவங்களுக்கு உயர்திரு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், இதுல வேணா நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, அப்படியே நேம் சொல்றேன், உயர்திரு நீங்க அங்க சொல்றப்ப சொல்லிக்கணும். ஓகேங்களா, என்னால எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகத்துக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா KN நேரு. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை. ஊரக வளர்ச்சித்துறை யாருன்னா பெரியசாமி. பொதுப்பணித்துறை இதுதான் நம்மளோட டிபார்ட்மெண்ட். இதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹைவே பப்ளிக் ஒர்க் பாத்தீங்கன்னா ஏவா வேலு சார். அடுத்தது பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை பாத்தீங்கன்னா MRK பன்னீர்செல்வம். வருவாய்த்துறை மற்றும் மாநில பேரிடர் வேளாண்மை துறைக்கு பாத்தீங்கன்னா KKSR ராமச்சந்திரன். அடுத்து பாத்தீங்கன்னா நிதித்துறை எலக்ட்ரிசிட்டி EB போர்டு யார்கிட்ட இருக்கு, TNPSC போர்டு யார்கிட்ட இருக்கு, பென்ஷன் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை. ஓகேங்களா, இது யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சட்டம் நீதிமன்றம் சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரகுபதி, அவர் தான் மினிஸ்டர். அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை. ஓகேங்களா, முத்துசாமி. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து TNEBயும். ஓகே, இதுல எதனா டேட்டா இருந்துச்சுன்னா, சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உடனே சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தேன், என்ன மாறினாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பத்தி சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சீஃப் ஜட்ஜ் வந்து கிருஷ்ணகுமாரா? இப்ப இருக்கிற உயர்நீதிமன்ற சீஃப் ஜட்ஜ் வந்து கிருஷ்ணகுமாரா? இவங்க மாறிட்டாங்களா என்ன கங்காபூர் வளாகத்தை பத்தி? எல்லாரும் சொல்லுங்க, நான் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து நீங்களும் இன்டராக்ட் பண்ணுங்க. இதுல என்ன ஒரு தப்பான டேட்டா இருந்தா சொல்லுங்க, இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிருஷ்ணகுமாரா? ஓகே, கிருஷ்ணகுமார். இதுல தப்பு இருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்க. ஓகேங்களா, சின்ஸ் ஜூலை 16. ஓகே, கிருஷ்ணகுமார் ஜூலை 16. நான் செக் பண்ணல, நான் லாஸ்ட் ஆனா எழுதுனது கொஞ்சம் சிலதுதான் ரெஃபர் பண்ணி எழுதுனேன். எழுதுனதால ஓகேங்களா, உங்களுக்கு இன்டர்வியூ அமைச்சரா இருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா கைத்தறி. ஓகேங்களா, இந்து சமய அறநிலையத்துறை வந்து PK சேகர் பாபு. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சர்வீஸ் பாத்தீங்கன்னா PTR பழனிவால் தியாகராஜன். அடுத்து பார்த்தா சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர். ஓகேங்களா, வக்ஃப் வாரியம் இது எல்லாத்துலயும் யாருன்னா செஞ்சி KS மஸ்தான். பள்ளி கல்வித்துறை எல்லாருக்குமே பொய்யாமொழி. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை பாத்தீங்கன்னா CV மெய்யநாதன். ஓகேங்களா, தொழிலாளர் நலன் மற்றும் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னா CV கணேசன். ஆவின் டிபார்ட்மெண்ட் நீங்க போறதால பால்வளத்துறை வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா மனோராஜ். தொழில்துறை ஓகேங்களா, இண்டஸ்ட்ரீஸ் நீங்க போறதால TRB ராஜா. அடுத்து பார்த்தீங்கன்னா வனத்துறை மதிவேந்தன். ஆதி திராவிடர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர் வந்து பாத்தீங்கன்னா கயல்விழி செல்வராஜ். ஓகேங்களா, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா, சில பேர் 1 2 விட்டுட்டு இருப்பேன், அதை விட்டுருங்க, அதை தேவையில்லாது. ஓகேங்களா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுல நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வருதோ அவங்கள மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட். இந்த தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த பட்ஜெட்ல என்னென்ன பட்ஜெட் வந்திருக்கு, நமக்காக என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன செய்ய போறாங்க இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க, இப்ப எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, நம்மளோட ஸ்டேட் பட்ஜெட் ஓகேங்களா 202 படி. ஓகேங்களா, சென்ட்ரல் பட்ஜெட் வந்து 102 வரும், 112 வரும். ஸ்டேட் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 202 வரும். ஆர்டிகல் 202 வரும். ஓகேங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் வந்து எந்த திருக்குறள்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, எப்பயுமே வந்து பட்ஜெட் வந்து திருக்குறள்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஸ்டாலின் சொல்றப்ப என்ன திருக்குறள் பாத்தீங்கன்னா, காட்சிக்கு எளியவன் கடுஞ்சொல்லன் அல்லதேன் நீ கூறும் மன்னன் நிலம். ஓகேங்களா, மன்னன் வந்து எளிய கடுஞ்சொல் பேசாத மன்னன் பேசாத மன்னர் தான் பாத்தீங்கன்னா உலகம் வந்து அவரை போற்றும். ஓகேங்களா, கடுஞ்சொல் எப்பயுமே பேசக்கூடாது. ஓகே, இந்த திருக்குறள் கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனா பட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க போயிட்டு வந்து எதனா ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் ஜிஎஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, நீங்க அது எல்லாருமே வந்து ஒரு திருக்குறள் படிச்சுக்கோங்க. திருக்குறள் படிச்சுட்டு அதோட மீனிங் படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது வந்து எத்தனாவது குறள், ஓகேங்களா, அது எத்தனாவது குறள், எந்த அதிகாரம் இருக்கு, எந்த பால்ல வருது, அறத்துப்பாலா பொருட்பாலா, அத மாதிரி. ஓகேங்களா, அதை தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட். திருக்குறள் வந்து எல்லாருமே ஒண்ணு படிச்சுட்டு போங்க. ஒரு திருக்குறள் படிச்சுட்டு அதோட பொருள் படிச்சுட்டு அது எத்தனாவது திருக்குறள், எந்த இதுல இருந்து வந்திருக்கு, ஓகேங்களா, அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஒரு திருக்குறள் எல்லாருமே ரிவிஷன் பண்ணிட்டு போவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்றப்ப மாபெரும் 7 கனவு. ஓகேங்களா, நம்ம பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எதை பத்தி சொன்னாங்கன்னா ஒரு 7 பெரும் கனவு பத்தி, தமிழ்நாட்டை வந்து ஒரு 7 கனவோட வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னா சமூக நீதி, அடுத்து பாத்தீங்கன்னா கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகம் வெல்லும் இளைய தமிழகம், உலகை வெல்லும், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலன், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பயன்பாடும். ஓகேங்களா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எத்தனை தமிழ் கனவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 7 கனவு. அது இல்லாம நம்மளோட பட்ஜெட்டோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. இதுதான் நம்ம பட்ஜெட்டோட தீம். ஓகேங்களா, வேற பட்ஜெட்ல என்னென்ன கொண்டு வந்தாங்க பாருங்க. என்னென்ன ஊர்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன உங்களுக்கு கொண்டு வந்தாங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஓகேங்களா, இதை வந்து 25 மொழிகள்ல வந்து மொழிபெயர்ப்புக்காக எவ்வளவு அமௌண்ட், இதை வந்து தெரிஞ்சுக்க வேணாம். ஓகேங்களா, ஒரு 2 கோடி செலவு. அமௌண்ட் வந்து தெரிஞ்சுக்காதீங்க. என்னென்ன பட்ஜெட்ல வந்து இம்பார்ட்டன்டா பண்ணியிருக்காங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழடி, சிவகங்கையில இருக்கவங்க பாத்துக்கோங்க. கீழடி அருங்காட்சியகத்துக்காக 17 கோடி வந்து இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக நூற்றாண்டு மாநாடு சென்னையில வந்து நடத்த போறாங்களாம். ஏன்னா சிந்து சமவெளி தொடங்கி 1924 கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2024 நூறாண்டு விழா வந்து கொண்டாடுறதுக்காக சென்னையில வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம். ஓகேங்களா, கலைஞர் கனவு இல்லத்துல பாத்தீங்கன்னா 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து 2030க்குள்ள கட்டணும். ஓகே, இதை வந்து நம்ம பின்னாடியும் சொல்லியிருப்பாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த வருஷத்துக்கான 2024க்கு இது வந்து சொல்லியிருந்தாங்க பட்ஜெட், ஆனா இப்ப பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 1 லட்சம் வீடுகளுக்கான இது வந்து ஒரு வீடு கட்ட எவ்வளவு மானியம் பாத்தீங்கன்னா 3.5 லட்சம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகேங்களா, இதுல என்ன பண்றாங்கன்னா வறுமை ஒழிப்பு. ஓகேங்களா, வறுமை ஒழிப்பு 5 லட்சம் ஏழை குடும்பத்துக்கு. ஓகேங்களா, யாரெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்காங்களோ அந்த 5 லட்சம் ஏழை குடும்பத்துக்கு வந்து அவங்களோட வாழ்வியல் பொருளாதாரத்தை உயர்த்ததுக்காக இந்த திட்டம், தாயுமானவர் திட்டம். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான இந்த பட்ஜெட் திட்டம். தாயுமானவர் திட்டம், இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தா வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒரு 1000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஹைடெக் பிலிம் சிட்டி எங்க வரப்போகுதுன்னா பூந்தமல்லியில வரப்போகுது. ஓகேங்களா, ஹைடெக் பிலிம் சிட்டி வந்து அங்க வரப்போகுது. சரி, இது மட்டும் ஒன்று இதுவா இருக்கு, இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு மாதிரி. ஓகேங்களா, இது ஆகல. ஓகேங்களா, நதிகளை மேம்படுத்தும் திட்டம், என்னென்ன நதியை வந்து இப்ப பண்ண போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த வருஷத்துல, இந்த 5 வருஷத்துல, 5 வருஷமா 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, என்னென்ன நதிகளை மேம்படுத்த போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வைகை, காவிரி, தாமிரபரணி, நொய்யல். ஓகேங்களா, இதுக்காக 5 கோடி வந்து செலவு பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஓகேங்களா, கிராமப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல. ஓகேங்களா, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான டேட் என்ன, எங்க தொடங்கினாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எடுப்பேன், அங்க சொல்றேன். ஓகேங்களா, இதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்காக உயர்கல்வியில பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ, அவங்க என்ன படிக்கணும்னாலும் ஃப்ரீ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு துறையை வந்து என்ன பெயர் மாத்திருக்காங்கன்னா இந்த பட்ஜெட்ல குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறைன்னு மாத்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் சென்டர் புதுசா வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா கோயம்புத்தூர்ல தொடங்க போறாங்க. இதுக்கு முன்னாடி கலைஞர் லைப்ரரி எங்க தொடர்ந்தாங்க நாங்க, இதுக்கு முன்னாடி கலைஞர் லைப்ரரி எங்க தொடங்க, நேற்று நான் சொல்லியிருக்கேன் பிடபிள்யூடில எங்க தொடங்கினாங்க, மதுரை. ஓகேங்களா, எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப எண்ட் பண்ணாங்க, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க எப்ப எண்ட் பண்ணாங்க, டைம் பீரியட் மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா, வேற எதுவும் தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் லேப். ஓகேங்களா, ஸ்கில் லேப் பார்த்தீங்கன்னா 1000 கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களோட திறன் வளர்க்கும் அறிவியல் ஆய்வகம் வந்து ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம். இதுவுமே வந்து இப்போ லான்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா, இப்போதான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமை பத்தி நான் ஃபுல்லா நெக்ஸ்ட் ஸ்கீம்ஸ்ல சொல்றேன். ஓகேங்களா, இந்த பட்ஜெட்ல சொன்னதான் தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் அகாடமி இதுவுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒலிம்பிக் அகாடமி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஓப்பன் பண்ண போறாங்களா ஒலிம்பிக்ல ட்ரெயின் பண்றதுக்காக. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரி. இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நீலகிரி பாத்துக்கோங்க, நீங்க உடனே
சேலம் போட்டுறக்கூடாது. சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரி உங்க டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்துக்கோங்க. ஒலிம்பிக் அகாடமி வந்து கட்ட போறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்கலாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் நீர் விளையாட்டு அகாடமி. ஓகேங்களா. வாட்டர் கேம்ஸ் பாத்தீங்கன்னா எங்க வந்து அதோட அகாடமி தொடங்க போறாங்கன்னா ராமநாதபுரம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வாட்டருக்குன்னு தனியா கேம் அகாடமி எங்க தொடங்க போறாங்கன்னா ராமநாதபுரத்தில் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா PM-JIT மித்ரா ஜவுளி பூங்கா. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அது கூட சேர்த்து எங்கன்னா விருதுநகர்ல ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா எங்க இருக்குன்னா சேலத்துல. ஓகேங்களா. 800 கோடியில. அடுத்து பார்த்தா நியூ சிப்காட் எங்கன்னா செங்கிப்பட்டி. ஓகேங்களா. தஞ்சாவூர்ல இருக்கவங்க பாத்துக்கோங்க. செங்கிப்பட்டின்ற இடத்துல வந்து நியூ சிப்காட் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் சிப்காட் பிளக் அண்ட் பிளே ஃபேக்டரி வந்து எங்க வரப்போகுதுன்னா சூளகிரி அண்டு மணலூர். அடுத்து பார்த்தீங்கன்னா விண்வெளி துறை. ஓகேங்களா. விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா. விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா சிப்கோன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில வந்து ஒன்று ஓபன் பண்ண போறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் கெப்பாசிட்டி சென்டர். ஓகேங்களா. எங்க பண்ண போறாங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ரெண்டுத்துலயும். பெரியார் சமூக நீதி துணிகர ஆய்வகம். ஓகேங்களா. இது ஒரு ஸ்கீம் தான். ஓகேங்களா. இதெல்லாம் என்ன லான்ச் பண்ணல. இந்த லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீமை பத்தி நமக்கு தெரியும். ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை எங்கெங்க கொண்டு வர போறாங்கன்னா ஃப்ரீ வைஃபை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், சென்னை இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை வந்து கொண்டு வர போறாங்க. நியூ டைடல் பார்க் அது எங்கன்னு வரப்போகுதுன்னா மதுரை, திருச்சி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. மதுரை, திருச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா மினி நியூ டைடல் பார்க் அது எங்க வரப்போகுதுன்னா தஞ்சாவூர், வேலூர், சேலம், திருப்பூர், தூத்துக்குடி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலக்குடி கடற்கரை சான்றிதழ். ஓகேங்களா. மொத்தமா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 8 கடற்கரைக்கு பாத்தீங்கன்னா இந்த சான்றிதழ் வாங்கறதுக்காக அதை தரத்தை வந்து மேம்படுத்த போறாங்க. அது என்னென்ன கடற்கரைன்னு பாத்தீங்கன்னா மெரினா கடற்கரை, சில்வர் பீச் கடலூர்ல இருக்கிறது, விழுப்புரத்துல இருக்கிற மரக்காணம், நாகையில இருக்கிற ராமேஸ்வரம். ஓகேங்களா. புதுக்கோட்டையில இருக்கிற கட்டுமாவடி, ராமநாதபுரத்துல இருக்கிற அரியமான், தூத்துக்குடியில இருக்கிற காயல்பட்டினம், திருநெல்வேலியில இருக்கிற கோடாவிலை. ஓகேங்களா. இந்த கடற்கரையை ஃபுல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தரம் உயர்த்த போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 500 மின்சார பேருந்துகள். ஓகேங்களா. 500 மின்சார பேருந்துகளை வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தொல்குடி திட்டமும் இது முக்கியம். ஓகேங்களா. அந்த தாய்மானவர் திட்டமும் தொல்குடி திட்டமும் முக்கியம். ஓகேங்களா. தொல்குடி திட்டம் என்னன்னா பழங்குடியினர் அவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி. இப்ப எவ்வளவு பழங்குடியின மக்கள் வந்து அடிப்படை வசதி இல்லாம இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஓப்பன் இந்த திட்டம் தான். இன்னும் தொடங்கல, நான் சொல்லியிருக்காங்க தொல்குடி திட்டம். அடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லம் பார்த்தீங்கன்னா டெல்லியில இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தோட பெயர் என்ன மாத்திருக்காங்கன்னா வைகைன்னு மாத்திருக்காங்க. ஓகே மேம். வைக்க போறோம்னு சொன்னாங்க, இது வச்சுட்டாங்க. ஒண்ணு வந்து ராமநாதபுரம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏற்காடு. ஓகே. ஏற்காடுல இருக்கவங்க முக்கியமா பாத்துக்கோங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க பாத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா மினி டைடல் பார்க். ஓகேங்களா. இது எங்க வரப்போகுதுன்னா கரூர், ஈரோடு மற்றும் விருதுநகர். ஓகேங்களா. இந்த 3 ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வரப்போகுது. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா மீன்பிடி தடை கால மானியம். ஓகேங்களா. 8000 ரூபாய். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 6000 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க. இப்ப வந்து சப்போஸ் வந்து இந்த மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன்பிடிக்க வந்து அது இனப்பெருக்கம் செய்யற காலத்துல பாத்தீங்கன்னா மீன் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அந்த டைம்ல வந்து மானியம் தரணும்னு சொல்லிட்டு ஒரு 8000 ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது முக்கியம், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டிஸ்டிக் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா. எக்கனாமிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்னா 2024 நம்ம வந்து எந்த ரேட்ல இருக்கும், தமிழ்நாடு கிரோத் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8.19%. ஓகேங்களா. வளர்ச்சி வீதம் நாமினல் ஜிஎஸ்டிபி. ஓகேங்களா. ஜிஎஸ்டிபி வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 15.14% 2023 மற்றும் 2024. நம்மளோட டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட் வருமானம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2.99 லட்சம் கோடி. ஓகேங்களா. நம்மளோட ஸ்டேட் டேக்ஸ். ஓகேங்களா. ஸ்டேட் டேக்ஸ் நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1.95 லட்சம் கோடி. நான் டேக்ஸ் ரெவென்யூ பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 30,700 கோடி. ஓகேங்களா. ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ். ஓகேங்களா. ரெண்டும் சேர்த்து நமக்கு சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் வந்து எவ்வளவு சேர்த்து வருதுன்னா 49,750. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஒன் டைம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழ்நாடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. 49,754 கோடி. ஓகேங்களா. கிராண்ட்ஸ் இன் எய்டு பாத்தீங்கன்னா 23,354 கோடி. ஓகேங்களா. நம்மளோட மொத்த செலவு. ஓகேங்களா. தமிழ்நாட்டோட மொத்த செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.48 லட்சம் கோடி. ஓகேங்களா. நம்ம எவ்வளவு கடன் வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான தமிழ்நாட்டோட கடன் பாத்தீங்கன்னா 1.55 லட்சம் கோடி. ஓகேங்களா. இவ்வளவு தர நம்ம கடன் வாங்குறோம். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து August 15 இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எல்லாருக்குமே கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அவார்டு யாருக்கு என்னென்ன அவார்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஓகே.
அப்ப இண்டிபெண்டன்ஸ் டே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ல நம்ம செலிப்ரேட் பண்றோம். நம்ம கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கண்ட்ரி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, நார்த் கொரியா, சவுத் கொரியா, முக்கியமா இந்த 2 கண்ட்ரி பாத்தீங்கன்னா நம்ம கூடவே வந்து அவங்களும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தான் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேவோட தமிழ்நாட்டோட விருதுகள் பாருங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 24 இந்த விருது யாருக்கு கொடுப்பாங்கன்னா அறிவியல் துறையில வந்து சிறந்து விளங்குவவர்களுக்கு. ஓகேங்களா, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து பாத்தீங்கன்னா சாதிச்சவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த விருது வந்து தருவாங்க. ஓகேங்களா, அப்ப விழுப்புரத்தை சேர்ந்த வீரமுத்துவேல் இவர் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனர். ஓகேங்களா, சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனர் பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் விருது. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா விருது. ஓகேங்களா, இது என்ன சொல்லுவாங்கன்னா வீர தீர செயலுக்காக. ஓகேங்களா, வீர தீர செயலுக்காக சொல்லுவாங்க. அப்ப கல்பனா சாவ்லா விருது 2024 யாருக்கு கொடுத்தாங்கன்னா சபீனா. ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு நர்ஸ், நீலகிரி மாவட்டத்துல கூடலூரை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்ப நடந்த வயநாடு நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா கல்பனா சாவ்லா விருது கொடுத்தாங்க. இந்த விருதுக்கு ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பிளஸ் பாத்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து வரும். ஓகேங்களா, ஒரு சவரன் கோல்டு காயின் வந்து 5 லட்சம் பிளஸ் கோல்டு காயின் வந்து இதுக்கு வந்து பிரைஸா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா தகைசால் தமிழர் விருது. இது எதுக்காக கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுக்காக கொடுப்பாங்க தகைசால் தமிழர் விருது? தமிழ் டிபார்ட்மெண்ட்ல. ஓகேங்களா, தமிழுக்காக மற்றும் தமிழ்நாட்டுக்காக தொண்டு செய்து அவங்களுக்கு கொடுக்கறது தான், அவங்களை பாராட்டி கொடுக்கறது தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக உயரிய விருது எதுன்னு பாத்தீங்கன்னா தகைசால் தமிழர் விருது. ஓகேங்களா, இதை வந்து ரீசெண்டா யாரு கொடுத்திருக்காங்கன்னா கன்னியாகுமரியை சேர்ந்த குமரி ஆனந்தன். ஓகேங்களா, காங்கிரஸ் அவங்கள சேர்ந்த குமரி ஆனந்தன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி யாரா இருக்கு இது? இந்த விருது எப்பல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க? 2021ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 21ல சங்கரையாவுக்கும், 22ல நல்லக்கண்ணுக்கும், 23ல வந்து வீரமணி அவர்களுக்கும் கொடுத்தாங்க. ஓகேங்களா, இப்ப 24ல வந்து குமரி ஆனந்தன். இப்ப இந்த விருதை எப்ப கொடுப்பாங்கன்னா எப்பயுமே இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு தான் கொடுப்பாங்க. இதுக்கான பிரைஸ் எவ்வளவுனா 10 லட்சம் ரூபாய். ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சிறந்த மாநகராட்சி இண்டிபெண்டன்ஸ் டேவ்ல இந்த வருஷத்துக்கான சிறந்த மாநகராட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாநகராட்சி. ஓகேங்களா, சிறந்த நகராட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர். ஓகேங்களா, அங்க உங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்களாம் பாத்துக்குவாங்க. சிறந்த பேரூராட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா சூலூர். ஓகேங்களா, சூலூர் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சிறந்த மண்டலம். ஓகேங்களா, சிறந்த மண்டலம் எதுன்னு பாத்தீங்கன்னா 14வது மண்டலம். அது என்னன்னா சென்னை மாநகர பேரூராட்சி. ஓகேங்களா, சென்னை மாநகராட்சி தான் பாத்தீங்கன்னா சிறந்த மண்டலமா வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சுதந்திர தினத்துல அறிவிச்ச திட்டம் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. சுதந்திர தினத்துல ஸ்டாலின் சார் அறிவிச்ச திட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் மருந்தகம் திட்டம். ஓகேங்களா, இதை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 15 2025ல. ஓகேங்களா, ஜனவரி அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் வந்து பண்ண போறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி அம்மா மருந்தகம் இருந்துச்சுல. ஓகேங்களா, அதே மாதிரிதான் அது கூட வந்து எக்ஸஸா வந்து முதல்வர் மருந்தகம் சொல்லிட்டு ஒரு 1000 மருந்தகம் வந்து 3 லட்சம் தொடங்க போறாங்க. அதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வந்து மானியம் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, மானியத்தோட நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம் 1000 மருந்தகத்தை. அடுத்தது பாத்தீங்கன்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ஓகேங்களா, இதுவுமே இப்ப சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் படை எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்கல்ல, ராணுவத்துல இருந்து வந்தவங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப சீப்பா வந்து நான் இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா, இந்த பேங்க்ல செக்யூரிட்டியா தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியே அந்த அந்த வேலையில இருக்கிறதுனால அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களோட மகன் மகளுக்கு. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து இது கடன் உதவி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கடன் கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 30% மூலதனம் வந்து கவர்மெண்டே மானியமா கொடுத்துடும். அது இல்லாம எவ்வளவு வட்டி போடுறாங்களோ அந்த வட்டியில 3% இன்ட்ரெஸ்ட வந்து மானியமா கவர்மெண்டே கொடுத்துருன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது எதுக்குன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் அவங்களோட மகன் மற்றும் மகளுக்காக 1 கோடி வரை நிதி. ஓகேங்களா, இதுதான் வந்து முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ஓகேங்களா, இது வந்து தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம சுதந்திர தியாகி. ஓகேங்களா, 1947ல நம்ம சுதந்திர அப்ப இருந்தா இப்ப வயசான தாத்தா எல்லாம் இருப்பாங்களா, அப்ப போராடினவங்க, அவங்களோட பென்ஷன் பாத்தீங்கன்னா 20,000ல இருந்து 21,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபேமிலி அவங்க இறந்துட்டு அவங்க ஃபேமிலி இருக்குன்னா அவங்களுக்கான பென்ஷன் பாத்தீங்கன்னா 11,000ல இருந்து 11,500 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான திட்டம் என்னன்னா அத்திக்கடவு அவினாசி லிங்கம் திட்டம். ஓகேங்களா, இது எப்பனா ஆகஸ்ட் 17ல வந்து தொடங்கினாங்க. என்ன இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இதனால பயன்படும் பாத்தீங்கன்னா ஈரோடு, கோவை, திருப்பூர். ஓகேங்களா, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பவானி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு, அதுல வந்து காளிங்கராயன் அணையோட உபரி நீர் வெளியேறுதுல, அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா 6 நீர்த்தேக்க நிலையங்கள் வழியாக 1065 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற சுத்தி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா ஊருக்கும் பாத்தீங்கன்னா குழாய் மூலமா இணைப்பு. ஓகேங்களா, குழாய் மூலமா இணைச்சு அங்க இருக்கிற ஒரு ஊர்லயும் இருக்கிற என்னது அந்த ஏரி, குளம், கோட்டை. ஓகேங்களா, 1045 நீர்நிலைகளை பாத்தீங்கன்னா தண்ணி நிரப்புறது மூலமா அதன் மூலமா 24,468 ஏக்கர் வந்து பயனடையும். ஓகேங்களா,
இது எவ்வளோ நாளா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்பதான் வந்து இதை நிறைவேற்றிருக்காங்க. ஓகேங்களா. அத்திக்கடவு அவினாசி லிங்கம் திட்டம். ஓகேங்களா. எப்ப தொடங்கினாங்கன்னா ஆகஸ்ட் 17, 2024. ஓகேங்களா. லாஸ்ட் வீக். இதெல்லாம் வந்து முக்கியமா கேட்பாங்க. எவ்வளோ நாடு, எவ்வளோ இது, என்னென்ன டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்கலாம். எவ்வளோ மீட்டர் குழாயை இணைச்சாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நீர்நிலைகள் வந்து, எத்தனை ஏரிகளை வந்து ரப்புனாங்க. ஓகேங்களா. இது வந்து இம்பார்ட்டன்ட். முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப சுதந்திர தினத்தை அப்போ பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காற்றாடி திருவிழா நடந்துச்சு. எங்கன்னா செங்கல்பட்டுல, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா. டிவிலையும் பார்த்திருப்பீங்க. செங்கல்பட்டு கோவளம் பீச்சில் தான் இந்த சர்வதேச காத்தாடி திருவிழா. இதுவும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2026க்குள்ள 75,000 வேகன்சியை வந்து ஃபில் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இதே டைம்ல மோடி வந்து என்ன பேசினாரு அங்க. ஓகேங்களா. மோடி வந்து என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேல பாத்தீங்கன்னா 75,000 மெடிக்கல் சீட்ஸை வந்து உருவாக்க போறோம். ஓகேங்களா. உருவாக்கப்படும் சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்காரு. அது இல்லாம 2030க்குள்ள பாத்தீங்கன்னா நான் ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து 500 ஜிகாவாட் வந்து எக்ஸஸா ப்ரொடியூஸ் பண்ற போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரயில்வே எமிஷன். இப்ப பாத்தீங்கன்னா பியூரா எல்லாமே வந்து எலக்ட்ரிஃபைடு ரயில்வே கிடையாது. பாதிக்கு பாதி தான் பண்ணியிருக்கோம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா 2030க்குள்ள பாத்தீங்கன்னா ஜீரோ எமிஷன். ஓகேங்களா. ரயில்வே எமிஷன் வந்து 0% கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2036 வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் வந்து இந்தியாவில நடக்கிறதுக்கு விருப்பப்படுறார். ஆனா அது நடக்காதுன்னு தெரியும். ஆனா அவர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா. விருப்பப்படுறதா சொல்றாரு. ஓகேங்களா. 2036ல இந்தியா இது 2 இது சொல்லிட்டாங்க. 2032ல எங்க, 2028ல எங்க நடக்கும்னு சொல்லிட்டாங்க. 2032ல எங்க நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. எங்க இது வந்து அமெரிக்கால லாஸ் ஏஞ்சலினால நடக்கும். 32ல எங்க நடக்கும்னு சொன்னாங்க. 32ல எங்க நடக்கும்னு சொன்னாங்க. பிரிட்டன். ஓகேங்களா. பிரிட்டன்ல வந்து நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே. 2028, 32. நான் இதை ஒலிம்பிக் பத்தி பேசுறப்ப இதை நான் சொல்றேன். 28ல எங்க நடக்கும், 32ல எங்க, 36ல வந்து இங்க இந்தியாவில் நடக்கிறதுக்கு ஆசைப்படுறதா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஆஸ்திரேலியாவா, சரி ஓகே. இதோட தீம் பாருங்க. தீம் என்னன்னா விக்சித் பாரத். ஓகேங்களா. இண்டிபெண்டன்ஸ் டேவோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்சித் பாரத். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் பத்தி பார்க்க போறோம். பாரிஸ் ஒலிம்பிக். ஓகேங்களா. ஓகே. ஆஸ்திரேலியாவா, ஓகே சூப்பர். ஓகே. இப்ப பாருங்க பாரிஸ் ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல மொத்தம் 5 ரிங் இருக்கு. ஓகேங்களா. அந்த 5 ரிங் 5 கலர்ல இருக்கும். ஓகேங்களா. 5 கலர் வந்து எந்தெந்த நாட்டை குறிக்குது. இதெல்லாம் ஒலிம்பிக்ல இருந்து இம்பார்ட்டன்ட் அதிக கொஸ்டின் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. ஓகேங்களா. என்னென்ன ரிங் பாத்தீங்களா. ரெட் ரிங். ரெட் வந்து எதற்கு குறிக்குதுன்னா அமெரிக்கா. ஓகேங்களா. கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. எல்லோ வந்து நம்மளோட கலர். ஓகேங்களா. சிஎஸ்கே கலரான ஆசியா. ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா. பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. ஓகேங்களா. இது ஃபுல்லா வந்து அந்த 5 ரிங்கை வந்து குறிக்குது. ஒலிம்பிக்ல எத்தனை ரிங் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 5 ரிங் வந்து 5 ரிங் பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த 5 கண்டங்களை வந்து சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக். ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக் 2024ல எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா பாரிஸ், பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கு. 2024ஓட கோடைக்கால ஒலிம்பிக். ஓகேங்களா. ஒலிம்பிக் எத்தனை டைம் இருக்குன்னா 4 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். 33வது ஒலிம்பிக். ஓகேடா. அதோட சின்னம் என்னன்னா பைரிஜ். ஓகே. பைரிஜ்னா அந்த பறவை தான். ஓகேங்களா. அதுதான் அதோட சின்னம். எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப எண்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 26 ஜூலைல ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 11ல முடிஞ்சு. ஓகேங்களா. எந்த 2 நாட்டுக்கு இந்த ஒலிம்பிக்ல தடை விதிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் பெலாரஸும். ஏன்னா வந்து அவங்க உக்ரைன் போர்ல ஈடுபட்டதால ஒலிம்பிக்ல இருந்து ரஷ்யா வந்து தடை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. இது வந்து 3வது டைம்ல நடக்குது. ஓகேங்களா. 1900 நடந்துச்சு, 1924, அதோட 2024. இது வந்து 3வது டைம். இந்த ஒலிம்பிக்கோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா மேல் கவுண்ட், ஃபீமேல் கவுண்ட். ஓகேங்களா. எல்லாருமே வந்து ஈக்குவலா இருந்துச்சு. ஓகேங்களா. இது மொத்தம் எத்தனை நாடுகள் வந்து ஒலிம்பிக்ல பங்கேற்குதுன்னா 206 நாடுகள். அதுல எத்தனை வகை விளையாட்டுனா 32 வகை விளையாட்டோட 329 கேம்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. இந்த ஒலிம்பிக்கோட தீபம் ஏற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா. ஓகேங்களா. தமிழ்நாட்டுல இருந்து, சாரி, இந்தியாவில இருந்து தேசிய கொடியை வந்து ஏந்திக்கிட்டு போனது ஸ்டார்டிங்ல, தொடக்கத்துல தேசிய கொடியை ஏந்தது யாருன்னா சரத் கமலும் பி.வி. சிந்துவும். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இறுதி சுற்றுல, ஓகேங்களா, இறுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை யாரு பார்க்கறாங்க பார்த்தா மனு பாக்கரும் பி.ஆர். ஸ்ரீதேஜும். ஓகேங்களா. ஏன் மனு பாக்கர் கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒலிம்பிக்ல 2 வெண்கல பதக்கம் வந்து வென்றிருப்பாங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் வரலாற்று சாதனை, யாருமே இந்தியாவில இருந்து 2 பதக்கம் வந்து ஒரே ஒலிம்பிக்ல வாங்கினது இல்லை. ஓகேங்களா. ஆனா மனு பாக்கர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கான ஃபர்ஸ்ட் பதக்கம் யார் வாங்கினதுன்னு கேட்டாங்களா, அதுவுமே வந்து மனு பாக்கர் தான். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய வீரர்கள் எத்தனை பேர் வந்து ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாங்கன்னா 117 பேர். அதுல 70 பேர் வந்து மேலு, 47 மெம்பர்ஸ் வந்து ஃபீமேல். ஓகேங்களா. அதுல பாத்தீங்கன்னா 40 பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா. இதோட விருது, ஒலிம்பிக் ஆர்டர் விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா தீபம் ஏத்தன அபினவ் பிந்த்ரா அவர்களுக்கு தான் வந்து இந்த வருஷத்துக்கான ஒலிம்பிக் ஆர்டர் ஆஃப் விருது வந்து
கொடுத்தது. ஓகேங்களா. ஒலிம்பிக்ல யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா. ஓகேங்களா. எத்தனை மெடல்ஸ் பாத்தீங்கன்னா 126 மெடல்ஸ். அவங்களா எவ்வளவு கோல்டு எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், எவ்வளோன்னு மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், சீனா செகண்ட், ஜப்பான் வந்து தேர்டு. ஓகேங்களா. இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா 71st பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா. நம்மளோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 மெடல் வந்து வாங்கியிருக்கோம். ஒரு சில்வர், 5 வெண்கலம். ஓகேங்களா. ஒரு சில்வர் அண்ட் 5 வெண்கலம் வந்து வாங்கியிருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து நடந்த டோக்கியோ 2020 நம்ம 7 மெடல் வாங்கியிருப்போம். அதுல ஒரு கோல்டு, 2 வெள்ளி, 4 வெண்கலம். ஓகேங்களா. அதுல கோல்டு வாங்கின நீரவ் சோப்ரா தான் இதுல வந்து சில்வர் வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா அந்த 6 பதக்கம் என்னென்ன, இந்தியாவில வந்து வென்ற 6 பதக்கங்கள் என்னென்னா, ஒரு சில்வர், அது யாருன்னு பாத்தீங்கன்னா நீரவ் சோப்ரா. ஓகேங்களா. ஈட்டி எறிதல்ல வந்து வந்து போட்டிருப்பாரு. அவர் எறிந்த தூரம் பாத்தீங்கன்னா 89.45 மீட்டர். ஓகேங்களா. அவருக்கு ஆப்போசிட்டா பாகிஸ்தான், அவர் தான் வின்னு. அவர் பாத்தீங்கன்னா 92 கோல்டு மெடல். ஓகேங்களா. பாகிஸ்தான் ஒரே ஒரு மெடல் தான் வாங்கியிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈட்டி எறிதல்ல கோல்டு. இது மட்டும் தான் பாகிஸ்தான் ஒரே ஒரு மெடல் தான் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அவர் எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா 92.97 மீட்டர்ஸ் வந்து ஆர்தம் நதீம்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்து வாங்கியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மீதி 5 வெண்கலம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாக்கி அணி, ஆடவர் ஹாக்கி அணி வந்து ஸ்பெயின் அணியை வீழ்த்தி வந்து ஒரு பதக்கம் வாங்கியிருக்கோம். மானு பாக்கர் பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல். ஓகேங்களா. ஹரியானாவை சேர்ந்தவர் தான் அந்த மானு பாக்கர். துப்பாக்கி சுடுதல வந்து பதக்கம் வாங்கியிருப்பாங்க, வெண்கலம் வாங்கியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இரட்டையர் பிடித்தல், துப்பாக்கி சுடுதல் இரட்டையர் பிரிவுல பாத்தீங்கன்னா மானு பாக்கர் பிளஸ் சரத் ஜோத் சிங். ஓகேங்களா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வெண்கலம் வென்றிருப்பாங்க. ஸ்வப்னில் குரேஷில் பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல்ல வென்றிருப்பாங்க. அமன் ஷெராவத் பாத்தீங்கன்னா மல்யுத்தம்ல வெண்கல பதக்கம் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப 5 வெண்கலம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. இந்தியாவோட 2024 முதல் பதக்கம் யார் வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா மானு பாக்கர். சுதந்திர இந்தியாவோட 2 பதக்கங்களை ஒரே ஒலிம்பிக்ல வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து மானு பாக்கர் தான். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா 2028 எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கோடைக்கால ஒலிம்பிக் பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலினா அமெரிக்காவில் நடக்க போகுது. ஓகேங்களா. 2032 பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன்ற இடத்துல வந்து நடக்க போகுது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் எங்க தொடங்கிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏதன்ஸ் நகரம் 1896ல தொடங்கிச்சு. பெண்கள் வந்து எப்போ ஒலிம்பிக்ல பங்கேற்றாங்கன்னா 1900. ஓகேங்களா. இந்தியா எப்போ ஒலிம்பிக்ல பங்கேற்றுச்சுன்னா 1928. ஓகேங்களா. ஆம்ஸ்ட்ராங் நகர்ல நடந்த அந்த ஒலிம்பிக்ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து பங்கேற்றாங்க. சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 23. ஓகேங்களா. இப்ப ஒலிம்பிக்கோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட். ஓகேங்களா. இதுதான் 2024 ஒலிம்பிக்கோட தீம். ஓகேங்களா. முக்கியமா இந்த வினேஷ் போகாட். ஓகேங்களா. இவங்களை பத்தி தெரியணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா 50 கிலோ பிரிவுல வந்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா 100 கிராம் கூடுதலா இருந்ததால அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. முக்கியமா இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து கோல்டார் சில்வர் வந்து கண்டிப்பா கிடைக்கும்ன்ற இதெல்லாம் போனாங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷாக் ஆகி 100 கிராம் வந்து கூடுதலா இருந்தாங்களோ அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பேர் என்னன்னா வினேஷ் போகாட். ஓகேங்களா. ஓகே. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒலிம்பிக் முடிஞ்சு, அது இல்லாம சுதந்திர தினம் முடிஞ்சு. ஓகேங்களா. அடுத்தது எதை பத்தி கேட்கலாம்னா நம்மளோட லோக்சபா எலெக்ஷன். ஓகேங்களா. லோக்சபா எலெக்ஷனை பத்தி கண்டிப்பா இதுல இருந்து எல்லாருக்குமே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. லோக்சபா எலெக்ஷன் இப்ப நடந்தது வந்து எத்தனாவது லோக்சபா எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 18th லோக்சபா எலெக்ஷன். எத்தனை கட்டங்களா நடந்துச்சுன்னா மொத்தம் 7 கட்டங்கள், 7 ஸ்டேஜ்ல நடந்துச்சு. 18வது லோக்சபா எலெக்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 16 ஜூன். ஓகேங்களா. 2024ல ஸ்டார்ட் ஆகி 17ல வந்து சாரி சாரி ஏப்ரல் 19ல ஸ்டார்ட் ஆகி ஜூன் 1ல வந்து முடிஞ்சு. ஓகேங்களா. ஏப்ரல் 19ல ஸ்டார்ட் ஆகி ஜூன் 1ல வந்து முடிஞ்சு. தமிழ்நாட்டுக்கு எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19. ஓகேங்களா. ஏப்ரல் 19. அடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை தொகுதிகளுக்கு வந்து நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 543 தொகுதிகள். ஓகேங்களா. ஸ்டேட்ஸ் மொத்தம் 524, யூனியன் டெரிட்டரி மட்டும் 19. ஓகேங்களா. அப்ப அதுல பெரும்பான்மை எவ்வளவு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 272 எடுத்தா பெரும்பான்மை. அப்ப வாக்கு எண்ணிக்கை எங்க நடந்துச்சுன்னா ஜூன் 4 அன்னைக்கு நடந்துச்சு. எவ்வளவு வாக்காளர் வந்து பங்கேற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 96.88 கோடி பேர். ஓகேங்களா. அதுல மேல் பாத்தீங்கன்னா 49, ஃபீமேல் பாத்தீங்கன்னா 47. ஓகேங்களா. அதுல 18ல இருந்து 19 ஏஜ் இருக்கும். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஒன் டைம் பாத்துக்கோங்க. 18ல இருந்து 19 ஏஜ் இருக்கவங்க 1.82 கோடி பேர். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்தல் நடக்கிறப்ப எவ்வளவு பேர் பங்கேற்றாங்க. ஃபர்ஸ்ட் தேர்தல் நமக்கு தெரியும், சுதந்திர இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தேர்தல் வந்து 1951, 52 தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 17.32 கோடி தான். அதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா 6 மடங்கு வந்து அதிகம்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எவ்வளவு வாக்குச்சாவடி பாத்தீங்கன்னா 10 லட்சம் வாக்குச்சாவடி. எவ்வளவு மெஷின் பாத்தீங்கன்னா இவிஎம் மெஷின் பாத்தீங்கன்னா 55 லட்சம் மெஷின். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா 1.5 கோடி பேர் வந்து தேர்தல் பணியில. இதெல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா. டேட் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் ஜெயிச்சாங்க, பெரும்பான்மை எவ்வளவு, எத்தனை தொகுதிக்கு நடந்துச்சு. முக்கியமா இருக்கிற தேசிய கட்சிகள் பாத்தீங்கன்னா 6 கட்சிகள். பிஜேபி, ஐஎன்சி, தேசிய மக்கள் கட்சி, பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி. ஓகேங்களா. இதெல்லாம் தேசிய கட்சிகள். 2023ல தேசிய கட்சி அங்கீகாரம் இழந்தது பாத்தீங்கன்னா
3 கட்சி ஓகேங்களா. தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் இதெல்லாம் வந்து தேசிய கட்சியில இருந்து மாநில கட்சியா ஆல்ரெடி மாறிடுச்சு ஓகேங்களா. அடுத்து பார்த்தோன்னா தேசிய கட்சி அங்கீகாரம் பெறணும்னா உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 மாநிலங்கள்ல 6% வாக்கு இருக்கணும். இல்லைன்னா வந்து 3 மாநிலங்கள்ல 2% எம்பி சீட் இருக்கணும் ஓகேங்களா. இல்லைன்னா 4 மாநிலங்கள்ல மாநில கட்சிக்கான அங்கீகாரம் வந்து இருக்கணும் ஓகேங்களா. மாநில கட்சி அங்கீகாரம் இதெல்லாம் நம்ம பாலிட்டியில பார்த்துருப்போம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 39 தொகுதிகள். தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்கள் என்ன அவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 6.18 கோடி பேர் ஓகேங்களா. அப்ப அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி தமிழ்நாட்டுல எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர். அதுவே குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஓகேங்களா. ஓகே, அப்ப இப்போ ஒரு எம்பி வந்து எத்தனை பேரோட பிரதிநிதின்னு கேட்டாங்கன்னா 18.4 லட்சம். சொல்ல போனா 18 லட்சத்தோட பேரோட பிரதிநிதி தான் யாருன்னா ஒரு எம்பி ஓகேங்களா. இவங்களுக்கு ஒருத்தவங்க அப்படின்ற கணக்குப்படி 2019, ஆனா இப்ப கணக்குப்படி அதிகமாயிட்டு இருக்கும் ஓகேங்களா. அதிக தொகுதி கொண்டது எல்லாருக்குமே தெரியும், யூபி தான் பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன்ல அதிக தொகுதி 80 இருக்கும். தமிழ்நாடு வந்து 39 தான் இருக்கும். ஒரு தொகுதி கேட்டாங்கன்னா மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், லடாக், லட்சத்தீவு, சண்டிகர் மற்றும் பாண்டிச்சேரி, புதுச்சேரி ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநில கட்சி அங்கீகாரம் மொத்தம் இருக்கிறது எத்தனை கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கட்சி. ஒன்று திமுக, அதிமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் ஓகேங்களா. இதுதான் 4 கட்சி. இப்போ ரீசெண்டா வந்து இதுவுமே வந்திருக்கு, நாம் தமிழருமே மாநில கட்சி இந்த அங்கீகாரத்துல 8% வாக்கு எடுத்து அவங்களுக்குமே வந்து மாநில கட்சி அங்கீகாரத்தை வந்து பெற்றிருக்காங்க ஓகேங்களா. இந்தியாவோட தலைமை அதிகாரி பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் ஓகேங்களா. எப்ப நியமிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 மே 2022. புதிய தேர்தல் இதெல்லாம் தேவையில்ல ஓகே. ஞானேஷ்குமார் இவங்களாம் தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் இதெல்லாம் வந்து தேவையில்ல. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து அடையாளம் ஓகேங்களா. மாற்றுத்திறனாளிக்கான தேசிய அடையாளம் வந்து யார் வந்து அதை அந்த ஆடு கொடுத்துருப்பாங்கல்ல, சீத்தல் தேவி ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தபால் வாக்களிப்பு. எத்தனை வயசுக்கு மேல நீங்க தபால் ஓட்டு போடலாம் இப்போ வச்சாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 80 இருந்துச்சு, இப்போ வந்து 85க்கு வந்து மாத்திட்டாங்க ஓகேங்களா. 85 வயசுக்கு மேல எவ்வளவு பேர் இந்தியாவில் இருக்காங்கன்னா 82 லட்சம் பேர் இருக்காங்க. 100 வயசுக்கு மேல இந்தியாவில் வந்து 2.25 லட்சம் பேர் வந்து இருக்காதா சொல்றாங்க. இதுக்கான முக்கியமான ஆப் என்னென்ன ஆப்னு பாத்தீங்கன்னா சாக்ஷம் ஆப். இந்த தேர்தல் இது பண்ண ஆப் பாத்தீங்கன்னா சாக்ஷம் ஆப். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நாற்காலி வசதி வந்து அதுல இருக்கா இல்லையான்னு பாக்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிதா ஓகேங்களா. இந்த ஆப் பாத்தீங்கன்னா வேட்பாளருக்கு உதவி ஓகேங்களா. மனு தாக்கல், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் ஓகேங்களா. இவங்க தாக்கல் செய்யறாங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஆப் தான் இந்த சுவிதா ஆப். அடுத்து வந்து கேஒய்சி ஆப். இது என்ன பண்ணுதுன்னா நோ யுவர் கேண்டிடேட்னா உங்க வேட்பாளரோட சொத்து விவரம் அவங்கள பத்தி உங்க வேட்பாளர், உங்க தொகுதி வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பாத்தீங்கன்னா கேஒய்சி ஆப்னு சொல்லுவாங்க. சி விஜிலன்ஸ்னா என்னன்னா இது வந்து 2018 கொண்டு வந்திருப்பாங்க. தேர்தல் வந்து விதிமீறல்கள் ஓகேங்களா. யாராதான் தேர்தலை இது தப்பா அந்த பணம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து நீங்க இந்த ஆப்ல வந்து பதிவு பண்ணலாம் ஓகேங்களா. இப்ப நமக்கு எம்பி எலெக்ஷன் நடக்கிறப்போ ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்துச்சு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா விளவங்கோடு ஓகேங்களா. விளவங்கோடு எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து அது கூட நடந்துச்சு. அது கூட எம்பி எலெக்ஷன் கூட 4 ஸ்டேட்ல வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்திருக்கும். அங்க அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசம். இவங்களோட சிஎம் பேர்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ். முக்கியமா வந்து ரீசெண்டா வந்த இவங்களோட சிஎம் பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அப்ப இந்தியாவில் மொத்தம் எத்தனை வாக்கு சாவடி வாக்குகள் வந்து பதிவாச்சுன்னு பாத்தீங்கன்னா 64.2 கோடி ஓகேங்களா. 66% வந்து இந்தியாவில் வந்து வாக்கு வாங்கிச்சு. அதுல தமிழ்நாட்டில் எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 69.72%. அதிக வாக்குப்பதிவு எங்கன்னா ஆந்திரா ஓகேங்களா. தமிழ்நாட்டுல வந்து எங்க அதிக வாக்குப்பதிவுன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி, செகண்ட் கள்ளக்குறிச்சி ஓகேங்களா. இது 2 தெரிஞ்சுக்கோங்க. கடைசி எதுனா மத்திய சென்னை ஓகேங்களா. மத்திய சென்னையில 53% தான் ஓகேங்களா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சுது. 293 தொகுதிகள் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து வின் பண்ணுச்சு ஓகேங்களா. இப்போ செப்பரேட்டா சொல்ல போனா பிஜேபி வந்து 240, இது ஐஎன்சி வந்து பாத்தீங்கன்னா 99 ஓகேங்களா. மீதி எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5 உமன் வந்து எம்பியா இருக்காங்க ஓகேங்களா. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 78 பேர் வந்து லோக்சபால உமன் எம்பியா இருக்காங்க ஓகேங்களா. அதிக தொகுதிகள் வித்தியாசத்துல இந்தியாவிலே யார் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சதுன்னா இந்தூர் தொகுதி. இந்தூர் என்னன்னா கிளீனஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட கிளீனஸ்ட் சிட்டினா இந்தூர் தான். இந்தூர் பாத்தீங்கன்னா எம்பி வந்து யாருன்னா சங்கர் லால்வானி ஓகேங்களா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 11 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சாங்க ஓகேங்களா. குறைந்த வாக்குகள் வித்தியாசம்னா மும்பைல பாத்தீங்கன்னா 48 வாக்குகள் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா ரவீந்திர வாய்க்கர் ஓகேங்களா அவரு ஜெயிச்சாங்க. நோட் எங்க அதிக இருக்கத்திலே அதிகம்னா அந்த இந்தூர் தொகுதியில் தான் ஓகேங்களா. 2.25 லட்சம் பேர் வந்து நோட்டாவில் வந்து ஓட்டு போட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்ல. ஆந்திராவோட இந்த முதலமைச்சர் பேர் மட்டும் இவங்க இந்த 4 ஸ்டேட்ல மட்டும் இதை மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க, வேற எதுவும் தேவையில்ல ஓகேங்களா.
ஆந்திராவோட முதலமைச்சர் யாருன்னா சந்திரபாபு நாயுடு. ஓகேங்களா, அவரோட கட்சி பேர் வந்து தெலுங்கு தேசம், மிதிவண்டி சின்னம். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்கிம் முதலமைச்சர் யாருன்னா பிரேம் சிங் தமாங். ஓகேங்களா, சிங்கிம் காந்திகாரி மோர்ச்சா கட்சி, நைட் லேம்ப் அவங்களோட சின்னம். அடுத்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசோட இது வந்து பேமகாண்ட், பிஜேபி தாமரை. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா ஒடிசா முதலமைச்சர் பாத்தீங்கன்னா மோகன் சரண் மாஜி. ஓகேங்களா, தாமரை சின்னம். அவங்களோட அவங்கள தோக்கடிச்சது யாருன்னா இந்த பிஜு ஜனதா தளம். நவீன் பட்நாயக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 டைம் வந்து மேல அவர் எம்எல்ஏவா முதலமைச்சரா இருந்திருப்பாரு. அவரை தோக்கடிச்சுதான் இவர் வந்து தாமரை பிஜேபி வந்து இப்ப புதுசா ஆட்சி மாற்றம் வந்து ஒடிசாவில நடந்திருக்கு. ஓகேங்களா, இப்ப முக்கியமா வந்து தற்காலிக சபாநாயகரா யார் அப்ப நியமிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பரத் ரோகரி மக்தாப். ஓகேங்களா, அவர் பண்ணாங்க. இப்ப லோக்சபா சபாநாயகரா இருக்கிறது யாருன்னா ஓம் பிர்லா. ஓகேங்களா, மறுபடியும் அவரே தான் வந்துட்டாரு. ராஜ்யசபா அவைத்தலைவர் வேற, சபாநாயகர் வேற. அவைத்தலைவர் யாருன்னா ஜே.பி. நட்டா. லோக்சபாவோட அவைத்தலைவர் யாருன்னா மோடி, எல்லாருமே தெரியும். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு இருப்பாங்க? ஜெகதீப் தன்கர். அவரே தானே இருக்காரு, இல்ல மாறிட்டாங்களா? ஜெகதீப் தன்கர் தானே இப்ப இருக்காரு ராஜ்யசபாவோட துணை குடியரசுத் தலைவர். அவர் தான் தலைவரா இருப்பாரு. ஜெகதீப் தன்கர் தானே இருக்காரு, சேம் தானே, சேஞ்ச் ஆகல. சப்போஸ் நடுவில் என்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் மாத்திக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, சென்ட்ரல் மினிஸ்டர். ஓகேங்களா, இப்ப ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர் யாரா இருக்கிட்ட முக்கியமானது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே தேவையில்ல. ஓகேங்களா, முக்கியமா வந்து சென்ட்ரல் கல்வித்துறை யாருன்னா தர்மேந்திர பிரதான். ஓகேங்களா, நீட் நடக்கிறதுனால இந்த இது வந்து முக்கியம். ஓகேங்களா, ஜல் சக்தி வாரினா சிஆர் பாட்டீல். அடுத்து பாதுகாப்புத்துறை எல்லாருக்குமே தெரியும், ராஜ்நாத் சிங். ஏன்னா இவர் வந்து ரீசெண்டா இப்ப முந்தானத்து வந்து இதுக்கு வந்தாரு. ஓகேங்களா, சென்னைக்கு வந்திருக்காரு. அதனால இவரை பத்தி கேட்கலாம். பாதுகாப்புத்துறை யாருன்னா ராஜ்நாத் சிங். ஓகேங்களா, நிதி மற்றும் கார்பரேட் யாருன்னா நிர்மலா சீதாராமன். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை யாருன்னா நிதின் கட்காரி. விமான போக்குவரத்து ராம்மோகன் நாயுடு. ஹெவி இண்டஸ்ட்ரி மற்றும் ஸ்டீல் பாத்தீங்கன்னா குமாரசாமி. எம்எஸ்எம்இ ஓகேங்களா, அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜித்தன் ராம் மஞ்சி. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி. அடுத்தது பாத்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பியூஷ் கோயல். கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் நியூ ரெனியூபிள் எனர்ஜி. ரெனியூபிள் எனர்ஜிக்கு யாரு இருக்குன்னா பிரகலாத் ஜோஷி. ஓகேங்களா, வெளியுறவுத்துறை எல்லாருக்குமே தெரியும், ஜெய்சங்கர். ஓகேங்களா, லேபர் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் யூத் அஃபேர் ஸ்போர்ட்ஸ் இது யாருன்னா மன்சுக் மண்டாவியா. ரயில்வேக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேங்களா, வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன்துறை பாத்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌகான். சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜே.பி. நட்டா. ஓகேங்களா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை வந்து அர்ணபூர்ணா தேவி. பவர் அண்ட் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா மனோகர் லால் கட்டார். ஓகேங்களா, நம்மளோட எலக்ட்ரிசிட்டிலாம் இவருக்கு கீழே தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள் கிஷன் ரெட்டி. ஓகேங்களா, தமிழ்நாட்டில இருந்து யார் இணையமைச்சரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா எல் முருகன். எந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மற்றும் பிராட்காஸ்டிங். ஓகேங்களா, பார்லிமெண்டரி அஃபேர்ஸ். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எல் முருகன் இருப்பாரு. நம்ம பக்கத்துல இருக்கிற கேரளாவில் இருக்கிற சுரேஷ் கோபி பாத்தீங்கன்னா பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் மற்றும் டூரிசம். இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இணை அமைச்சர்கள் பட்டியல்ல இவங்க 2 பேர். மத்த இன்னும் நிறைய பேர் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாம். இதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, இந்த 20 பேரை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, மற்றதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. அவங்களுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த பினான்ஸ், ஓகேங்களா, ரயில்வே, இதெல்லாம் வந்து அதிகமா கேட்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு மற்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து யூனியன் பட்ஜெட். ஓகேங்களா, 2024க்கான யூனியன் பட்ஜெட். ஓகேங்களா, இப்ப ஜூலை 23 அன்னைக்கு இது பண்ணிருப்பாங்க. அப்ப ஆனுவல் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா ஆர்டிகல் 1112. ஓகேங்களா, அதுவே ஸ்டேட் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 202. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் செஞ்சது சென்ட்ரல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்.கே. சண்முகம் செட்டி. ஓகேங்களா, இந்த பட்ஜெட்ல வந்து இந்தியா எத்தனை நாட்டுக்குள்ள எத்தனை இயற்குள்ள வளர்ச்சி அடைன்னு பாத்தீங்கன்னா 2047க்குள்ள வளர்ச்சி அடைந்த இந்தியாவா மாத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து 1947 தெரியும், அதுல இருந்து 100 வருஷத்துல ஓகேங்களா வளர்ச்சி அடைந்த இந்தியாவா வந்து மாத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுல வந்து திட்டங்கள் மொத்தம் 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, முக்கியமான டேட்டா மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தா மத்த எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதுக்கான இன்ஃபிளேஷன், முக்கியமான பணவீக்கத்தை பற்றி கண்டிப்பா கேட்பாங்க. நம்மளோட பணவீக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3.1%. ஓகேங்களா, முக்கியமா பட்ஜெட் வந்து யாருக்கு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள். நம்மளோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இ மற்றும் மிடில் கிளாஸ். இது 4 தான் பாத்தீங்கன்னா இந்த 4 இதுதான் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டோட தீம். ஓகேங்களா, முக்கியமா வேற என்ன பண்ணாங்கன்னா விவசாயத்தை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் என்னோட அப்பா வந்து ஃபார்மர்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா, அப்ப விவசாயத்துல இந்த பட்ஜெட்ல என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால விவசாயம் மட்டும் எழுதியிருக்க. ஓகேங்களா, அப்ப 109 வகை உயர் விளைச்சல் தரும் ஹைபிரிட் ஈல்டு வெரைட்டிஸ்
அந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர போறதா. ஓகேங்களா? எப்படின்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு கிளைமேட் சேஞ்சஸ் நடந்தாலும் அது வந்து நல்லா வளரும். அப்படிப்பட்ட 109 வகை உயர் விளைச்சல் ரகங்கள் கொண்ட சீட்ஸ் வந்து அறிமுகம் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம். ஓகே, இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது இல்லாம கெமிக்கல் இல்லாம பண்றதுதான். 1 கோடி விவசாயிகளுக்கு வந்து மானியம், இயற்கை விவசாயம் தர விவசாயிக்கு வந்து மானியம் தரதான் சொல்லியிருக்காங்க. 400 மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளை வந்து டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு, புதுசா பயிரையும் பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ற மாதிரி ஒரு இது கொண்டு வர போறதா சொல்றாங்க. இறால்களுக்கான இனப்பெருக்க மையங்கள் வந்து தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்ல, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லிங்கு இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உமன்ஸ் இதெல்லாம் அதிகமா கேட்டதில்லை. ஓகேங்களா? இந்த பூர்வோதயா திட்டம், ஓகேங்களா? பூர்வோதயா திட்டம் பத்தி கேட்கலாம். ஓகேங்களா? என்னன்னா அந்த கிழக்கிந்திய மாநிலம், ஓகேங்களா? கிழக்கிந்திய மாநிலத்துக்கு மேம்படுத்துறதுக்காக பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திரா, ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதியா உன்னத் கிராம் அபியான், ஓகேங்களா? இந்த திட்டம் என்னன்னா 63 பழங்குடிய கிராமங்களுக்கு மேம்பாடு, ஓகேங்களா? இதன் மூலமா 5 கோடி மக்கள் வந்து பயன்பெறதா சொல்றாங்க. முக்கியமா சொன்னா போலவரம் பாசன திட்டம், இது எதுக்குன்னா கோதாவரி, இதன் மூலமா இன்டைரக்டா ஆந்திரா தான் பயன்பெறும். ஓகேங்களா? வேற என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 16 பெரிய நகரங்கள்ல பாத்தீங்கன்னா 30 லட்சம் அதிகமான மக்கள் தொகைக்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சி திட்டம், இதுல வந்து சென்னையுமே வரும் தான். ஓகேங்களா? என்ன அபிஷியலா தெரியல, பெரிய 30 லட்சத்துக்கு மேலனா நம்ம சென்னையுமே வரும் தான். ஓகேங்களா? 14 பெரிய நகரங்கள்ல போக்குவரத்து வளர்ச்சி திட்டம் வர போறாங்க. அது இல்லாம ஒரு 100 பெரிய நகரங்கள்ல பாத்தீங்கன்னா நீர் வழங்கல், கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் திடக்கழிவு மேலாண்மைக்கான திட்டங்கள் வந்து நகர்ப்புறத்துல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. 100ல தமிழ்நாடும் வரும் தான். ஓகே, தமிழ்நாட்டு ஸ்கீம் இல்லைன்னு இல்லை, தமிழ்நாட்டுக்கும் இருக்கு. ஆனா இன்டைரக்டா இருக்கு, டைரக்டா எதுவும் வந்து இல்ல. ஓகேங்களா? முக்கியமா சொல்ல போனா எரிசக்தி துறை, இதுதான் நமக்கு பவர்ல கேட்பாங்க. ஓகேங்களா? எரிசக்தி துறைனா நம்மளோட டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா PM சர்வாகார் மஃப்த் பிஜிலி யோஜனா. ஓகேங்களா? அப்ப இது மூலமா என்னன்னா சூரிய ஒளி, ஓகேங்களா? சோலார் பவர், ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் வந்து போடுற 1 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட்டுகள், அதுக்காக 10,000 கோடி வந்து இது பண்ணுங்க. 300 யூனிட் வந்து நீங்க வீட்டுல வந்து ஃப்ரீயா வந்து சோலார் பேனலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக 10,000 கோடி வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. எத்தனை பேருக்குன்னா 1 கோடி குடும்பங்களுக்கு. அந்த ஸ்கீம் பேர் என்னன்னா பிஜிலி யோஜனா. ஓகேங்களா? கார்மோ பிஜிலி யோஜனா. ஓகேங்களா? அடுத்து பார்த்தா வேற என்னென்னலாம் பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னா அதிகமா அஸ்ஸாம், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் இவங்களுக்கு எல்லாம் வெள்ள மேலாண்மைக்காக ஒதுக்கி இருப்பாங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலை திட்டத்துக்கும் நீர்ப்பாசனம் வெள்ள தணிப்புக்காக தனியா ஒரு 26,000 கோடி, 11,500 கோடி. ஆந்திராவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட சிறப்பு நிதி, ஓகேங்களா? 15,000 கோடி பாத்தீங்கன்னா அவங்களோட தலைநகரை இது பண்றதுக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அமௌண்ட் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. தெரிஞ்சுக்குவாங்க. பட்ஜெட்டை பத்தி ஒரு பேச சொன்னாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இவ்வளவு கண்ணன். நீங்க இவ்வளவு கண்ணன் படிச்சாதான் உங்களால அங்க போயிட்டு ஒரு 5 பாயிண்ட் ஆச்சு ஞாபகம் வரும். ஓகேங்களா? எடுத்த உடனே நீங்க இந்த பீகார், ஆந்திரா இவங்க எல்லாம் பத்தி பேசுனீங்கன்னா அடுத்த மற்ற ஸ்டேட்டை பத்தி பேசுறீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. மேல இருக்கிற ஸ்கீம், இந்த சோலார் ஸ்கீமு, பூர்வோதயா ஸ்கீமு அதெல்லாம் வந்து நல்லா பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்கனாமி. ஓகேங்களா? ஸ்பேஸ் எக்கனாமி எவ்வளவுனா ஒரு 1000 கோடி. ஓகேங்களா? ஸ்பேஸுக்காக வந்து 1000 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா பட்ஜெட் எஸ்டிமேஷன்லாம் ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ப்ளூ கலர்ல வந்துருச்சு, டல்லா இருக்கு. ஓகே ஓகே, இருங்க என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம். நான் அதை கேன்சல் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? 10:20க்கு சொல்லுங்க, நான் விடுறேன். சார் 11:20க்கு சொல்லுங்க, நான் விடுறேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு 1 டே தான் இருக்கு. அதனால தான் நீங்க இந்த 1 டே நான் கொடுத்துட்டேன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே இந்த பிடிஎஃப் வந்து திரும்ப திரும்ப படிச்சுக்கணும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்க இருந்து எது கேட்டாலும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்றேன். இந்த வாரம் நம்ம நடத்தி முடிச்சுட்டு விட்டுட்டா அடுத்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எல்லாமே ஒரு 5 நாள் படிச்சீங்கன்னா இதுல வந்து ஈஸியா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாம நான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் எழுதி போட்டு எடுக்கணும். ரீசெண்டா நடந்தது, இந்த இபி பில் இன்க்ரீஸ் ஆனது, அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கீம் வந்துச்சு, கொஞ்சம் டைம் ஆகும் ஜிஎஸ் முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா?
எல்லாருக்கும் ஓகேவா இல்ல நிறைய இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா, நல்லா இல்லையா, எப்படின்னு சொன்னாதான் எனக்கு நடத்துறதுக்கு பிடிக்கும். ஓகேங்களா, எப்படி இருக்கு, ஓகேவா இது எல்லாருக்கும் ஓகேவா? நீங்க வந்து தனித்தனியா இது பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கே 1 மந்த் ஆச்சு ஆகும். ஓகேங்களா, நான் எடுத்த நோட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அதனால வந்து யாரும் இது பண்ணிக்காதீங்க. தப்பா இருந்துச்சுனாலும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஒரு சில பாயிண்ட் வந்து ம் ஓகே ஓகே. சரி ஓகே. இன்னும் நம்ம ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸ்கீம்ஸ்லாம் படிக்க படிக்க ஓகே. சரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதுல யாரும் போட்டி அதெல்லாம் நினைக்க கூடாது. ஓகேங்களா, எல்லாருமே படிக்கணும். நம்ம இன்ஸ்டியூட்ல வரவங்க எல்லாருமே டாப்ல வந்து இன்டர்வியூ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, சப்போஸ் நான் படிக்கணும்னு நினைச்சிருந்தா இது எல்லாத்தையும் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேங்களா, எல்லாருமே வந்து நல்லா படிங்க. நீங்க வந்து வெளியில வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா, நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிற எல்லாருமே வந்து அதிக ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா, நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க, நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து கேட்டுருக்காங்க, நம்ம எடுத்ததுல இருந்து கேட்டுருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி, இத மாதிரி உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எடுக்கணுமா? இப்ப நான் ஜிஎஸ் எடுக்கிற மாதிரி டெக்னிக்கல் உங்களுக்கு எடுக்கணும் தானே? டெக்னிக்கல் எடுத்தாலும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா, டெக்னிக்கல்ல என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம், எல்லாமே வந்து நான் மதியம் எடுக்கிறேன். ஓகேங்களா, மதியம் எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ தரம் வந்து நான் எடுக்கிறேன். லைன்னா என்ன, எர்த்னா என்ன, சிங்கிள் ஃபேஸ்னா என்ன, த்ரீ ஃபேஸ்னா என்ன, பேசிக்காவே எடுப்பேன். ஓகேங்களா, பேசிக்ல இருந்து இப்போ அட்வான்ஸ்டு லெவல் வரைக்குமே நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, என்னென்ன கேட்பாங்கன்னு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ் முடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு 1 o'clock ஆனால் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாட்டில் சோலார் பவர் பிளான்ட். ஓகேங்களா, 39+ சோலார் பவர் பிளான்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 28,036 மெகாவாட் வந்து தமிழ்நாட்டில் இது ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஒன் இப்போ எதை சொல்றாங்கன்னா, இப்போ ரீசன்ட் இது லார்ஜஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட் வந்து நெய்வேலியில் இருக்குது தான். ஓகேங்களா, கமுதி சோலார் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் எப்போ அதுக்கு போட்டாங்கன்னா மார்ச் 2017 பண்ணாங்க. எவ்வளவு செலவுனா 4,550. இந்த ஸ்டேட்ல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க நல்லா பார்த்துக்கோங்க. கமுதி எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, 21 செப்டம்பர் 2016 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நாங்க தொடங்க போறதா. யாருன்னா அதானி பவர் குழுமம் சொல்லியிருப்பாங்க. உலகின் 12வது பெரிய சோலார் பவர் பிளான்ட் எதுனா இதுதான். ஓகேங்களா, 10 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏக்கர்ல 25,000 ஏக்கர் வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு மெகாவாட்னா 648 மெகாவாட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இந்த மத்திய பிரதேசல ஓம்காரேஸ்வரர் டேம்ல பாத்தீங்கன்னா மிதக்கும் சோலார் பவர் பிளான்ட். ஓகேங்களா, 300 மெகாவாட்ல பார்த்தா இந்த டேம் ஃபுல்லா வந்து போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, எந்த நதின்னு கேட்டாங்கன்னா நர்மதை நதி. எத்தனை ஏக்கர்னா 1000 ஏக்கர்ல வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ரீசெண்டா தமிழ்நாட்டில் 2025 தூத்துக்குடியில கூட ஒரு சோலார் பவர் பிளான்ட் வந்து தொடங்கி இருப்பாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 3 பெரிய சோலார் பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கமுதி சோலார் பவர் பிளான்ட் ராமநாதபுரத்துல இருக்கு. பெல் சோலார் பவர் பிளான்ட் திருச்சியில 2 யூனிட் இருக்கு. என்எல்சி சோலார் பவர் பிளான்ட் நெய்வேலியில இருக்கு. ஓகேங்களா, இது 3 தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய சோலார் பவர் பிளான்ட். வேற எதனா இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? வேற எதனா இருக்கா? எல்லாம் இன்டராக்ட் பண்ணுங்க. வேற எதனா தெரிஞ்சு இருக்கா, கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கா? ம் வேற எதனா இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டா டைப் பண்ணுங்க. அதோட எவ்வளவு மெகாவாட் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் எனக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் பத்தி தெரியாது, கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பத்திலாம், சவுத் டிஸ்ட்ரிக்ட்லாம். ஓகேங்களா, அதனால நீங்க சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ம் இருக்கா வேற எதனா சோலார் பவர் பிளான்ட் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? எவ்வளவு மெகாவாட் கொஞ்சம் ஹையா இருக்கிறது சொல்லுங்க. குட்டி குட்டியா வீட்டுல வச்சிருக்கிறது, ஒரு சின்ன ஃபேக்டரிக்கு வச்சிருக்கிறது, அதை பத்திலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, எல்லாருக்கும் வந்து கிரிட்டு கூட கனெக்ட் ஆயிருக்கணும். நம்மளோட டிரான்ஸ்மிஷன் கிரிட்டு கூட கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கிற பவர் பிளான்ட் சொல்லுங்க. அவங்களோட ஹோம் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, சரி இது 3 மட்டுமே சொல்லிக்கோங்க கேட்டா. ஓகேங்களா, ரிமைனிங் இருக்கிறத நம்ம அப்போ பார்க்கலாம். விண்டு பவர் பிளான்ட். ஓகேங்களா, விண்டு பவர் பிளான்ட் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா விண்டுல செகண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, உங்க புக்ல கூட ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து செகண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, குஜராத் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா, தமிழகத்துல பார்த்தீங்கன்னா 25% மின் தேவையை வந்து யார் பூர்த்தி செய்யறாங்கன்னா விண்டு எனர்ஜி தான் நமக்கு பூர்த்தி செய்யறாங்க. 2022-23 படி பார்த்தீங்கன்னா குஜராத் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, தமிழ்நாடு செகண்ட், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இந்த 5 சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா விண்டு வந்து பவர் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ற மோஸ்ட்லி யூனிட். தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் விண்ட் ஃபார்ம் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கு, அப்படியே வந்து ஒரு ஏரியா வைஸ் இருக்கும். ஓகேங்களா, பேர்லாம் இருக்காது. ஓகேங்களா, இந்த விண்டு ஃபேமுக்கு பேர்லாம் இருக்காது. முப்பந்தல், பெருங்குடி, திருப்பூர், கயத்தாறு, கன்னியாகுமரி, ஆரல்வாய்மொழி, பல்லடம். இதுல முக்கியமானது எதுனா இந்த முப்பந்தலும் ஆரல்வாய்மொழியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதுக்கான மெகாவாட் தெரியுமா?
எவ்வளவு மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? முப்பந்தல் எவ்வளோன்னு தெரியுமா? ஆரல் வாய்மொழி இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சா அப்படியே டைப் பண்ணுங்க. தெரிஞ்சா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், டைப் பண்ணுங்க. முப்பந்தல் எவ்வளோ இருக்கும், பெருங்குடி எவ்வளோ இருக்கும், கயத்தாறு, ஆரல் வாய்மொழி. நேம் மட்டும் கூட சொன்னா போதும், மெகாவாட் வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? எவ்வளோ மெகாவாட்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களை சுத்தி என்னென்ன இருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்க வீட்டை சுத்தி என்னென்ன பவர் பிளான்ட் இருக்கு, ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, யாருக்கும் தெரியலையா முப்பந்தல்லாம் எவ்வளோன்னு தெரியலையா? முப்பந்தல் எவ்வளோன்னு தெரியலையா? முப்பந்தல் வந்து 1500 மெகாவாட். இது ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டா தான். கரண்டா என்ன அப்டேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல இருக்கிறது 1500 மெகாவாட் இருக்கும். ஓகேங்களா? முப்பந்தல். ஓகே, முப்பந்தல் 1000 மெகாவாட். வேற எதனா தெரியுமா? வேற எதனா தெரியுமா? ஓகே, சரி விடுங்க. 30 நாள் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆரல் வாய்மொழி வந்து 1600. ஓகே, இல்ல முப்பந்தல் தானே இருக்கிறதுலே பெருசுன்னு சொன்னோம். முப்பந்தல் தானே பெருசு. ஆரல் வாய்மொழி அதை விட பெருசா? 1600 மெகாவாட்டா? சரி, ஓகே. வேற ஆரல் வாய்மொழி வந்து 450. ஓகே, அப்புறம் யார் சொன்னது? ஓகே, கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே படிக்கணும். ஓகேலா? உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே படிக்கணும், அதனால தான். ஓகே, 450. ஓகேங்க, ஆரல் வாய்மொழி பார்த்தீங்கன்னா 450 மெகாவாட். ஓகே, இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமானது இதுதான். முப்பந்தளம் ஆரல் வாய்மொழி தான் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற என்ன இந்தியாவில் இருக்கிற முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முப்பந்தல் தான், கன்னியாகுமரியில இருக்கிறது. அடுத்து ஜெய்சால்மர், அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேம்நேர்வல் விண்டு பிளான்ட். ஓகேங்களா? இது மூணு வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. ஓகேங்களா? இது மூணு தான். ஓகேங்களா? முக்கியமான விண்டு பவர் பிளான்ட். அடுத்து பாருங்க, இந்த மெத்தனால் இஷ்யூ இது வேணாம். இது கள்ளக்குறிச்சி எங்க டிஸ்ட்ரிக்ட், அதனால உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. கள்ளக்குறிச்சி இஷ்யூவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? முக்கியமான 2024 வந்த ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கீம்னா தமிழ் புதல்வன். ஓகேங்களா? இப்போ ஆகஸ்ட் 9 அன்னைக்கு தொடங்கின தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி கேட்கலாம். ஓகேங்களா? அப்ப தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து எதை பத்தி சொல்லுது? யாருக்கு? பசங்களுக்கா பொண்ணுங்களுக்கா? அது சொல்லுங்க. பசங்களுக்கா பொண்ணுங்களுக்கா தமிழ் புதல்வன் ஸ்கீம்? ஓகே, பாய்ஸுக்கு. ஓகேங்களா? எவ்வளவு நாள் தான் பொண்ணுங்களுக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால புதுசா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்குன்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க, தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஓகேங்களா? அப்ப அந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து எப்ப தொடங்கியிருப்பாங்கன்னா கோயம்புத்தூர்ல ஆகஸ்ட் 9 அன்னைக்கு தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 400 கோடி செலவுல பாத்தீங்கன்னா என்னென்ன அதுக்கு எலிஜிபிலிட்டி கேட்பாங்க. ஓகேங்களா? 6வதுல இருந்து 12வது வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிற மாணவர்கள். ஓகேங்களா? அவங்க வந்து தமிழ் மீடியமாவும் இருக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியமாவும் இருக்கலாம். எந்த மீடியத்துல படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உயர்கல்வி, பட் அரசு பள்ளியில படிச்சிருக்கணும், இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சிருக்கணும். போத் லாங்குவேஜ். ஓகே, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எது படிச்சிருந்தாலும் உயர்கல்வியில பாத்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய். ஓகேங்களா? அதுக்கு சம் கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ்லயும் சேரலாம், பிரைவேட் எந்த காலேஜ்ல சேர்ந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் போதும். அத மாதிரி ஒரு வீட்டுல எத்தனை பசங்க இருந்தாலுமே பொண்ணுங்க வாங்கினாலுமே பசங்களுக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 2 பசங்க இருக்காங்கன்னா 2 பசங்களுக்குமே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனா என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க ஐடிஐ, ஓகேங்களா, ஐடிஐ சேர்ந்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ சேர்ந்தீங்கன்னா நீங்க 6வதுல இருந்து 10வது வரைக்கும் ஒன்லி தமிழ் மீடியத்துல மட்டும் தான் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சீங்கன்னா ஐடிஐக்கு போறப்ப உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறீங்கன்னா இல்லைன்னா போஸ்டல் எஜுகேஷன், ஓகேங்களா, அஞ்சல் வழி கல்வி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடையாது, இந்த ஸ்கீம் வந்து கிடையாது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் எடுப்பாங்கல்ல, பிஇ எம்இ சேர்த்து படிப்பாங்க, இல்லைன்னா லா படிப்பாங்க. அது மாதிரி 5 வருஷம் கோர்ஸுக்கு எல்லாமே என்னன்னா 3 வருஷத்துக்கு மட்டும்தான், ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் தருவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஐஐடி என்ஐடின்னு அது மாதிரி வந்து பெரிய பெரிய இதில் நீங்க பிஇ படிக்க போனீங்கன்னா உங்களுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளோ, நீங்க வந்து தமிழ் மீடியத்துல மட்டும்தான் படிச்சிருக்கணும். 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒன்லி தமிழ் மீடியம் படிச்சா மட்டும்தான் ஐஐடி என்ஐடியில போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4 வருஷம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னன்னா தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேங்களா? இது புரியுதா? தமிழ் புதல்வன் திட்டம்னா என்ன? 400 கோடி செலவு, கோயம்புத்தூர்ல ஆகஸ்ட் 9 2024 இந்த மாசம் தொடங்கின ஸ்கீம் தான் பாத்தீங்கன்னா
தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாய் மாணவர் ஸ்கீம்னு பட்ஜெட்ல சொன்னாங்க. ஓகேங்களா. அப்ப அதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேருக்கு, ஓகேங்களா, 5 லட்சம் பேரோட வறுமையை ஒழிக்கிறதுக்காக அவங்களுக்கான ஆதரவற்றோர், ஒரு பெற்றோர் குழந்தைகள் மற்றும் பாத்தீங்கன்னா பெற்றோர் யாரோ ஒருத்தங்க தான் இருக்காங்க, மூத்த குடிமக்கள் மற்றும் மனநலம் குன்றியவர்கள், ஓகேங்களா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, தங்குமிடம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கவர்மெண்டே பண்ணும். இது வந்து எல்லா கேஸ்ட்டுமே வரும். ஒன்லி இது இவங்க மட்டும் கிடையாது. அது பேர் என்ன, ஆதி திராவிடர் பழங்குடியினர்னு சொல்லுவாங்களே, அது வந்து கிடையாது. இதுல வந்து எல்லா கேஸ்ட்டுமே, தாய்மானவர் திட்டத்துல எல்லா கேஸ்ட்டுமே வருவாங்க. ஒன்லி ஆதி திராவிடருக்கு தனியா இருக்கும், தொல்குடி திட்டம்னு வரும். ஓகேங்களா. அப்ப தாய்மானவர் திட்டம்னா 5 லட்சம் பேர், இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, தங்குமிடம், அவங்களோட வறுமையை ஒழிக்கிறது தான் இந்த தாயுமானவர் திட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டம். ஓகேங்களா. இதுக்குமே பண்ணிட்டாங்க. 2030க்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம குடிசை இல்லா தமிழ், நம்மளோட எய்ம் என்னன்னா குடிசை இல்லா தமிழகம் வந்து 2030 8 லட்சம் வீடுகள், காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டுவாங்க. 2024-25க்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் வீடுகளுக்கு வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வீடோட விலை பாத்தீங்கன்னா 3.5 லட்சத்துக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தொல்குடி திட்டம். தொல்குடி திட்டம் பாத்தீங்கன்னா பழங்குடியினர்களோட வாழ்வாதாரம். இது யாருக்குன்னா ஒன்லி பழங்குடியினருக்கு மட்டும்தான். அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் தான். அடிப்படை வசதிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறது தான் இந்த தொல்குடி திட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா நாள் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். ஓகேங்களா. February 20, 2024 கொண்டு வந்தாங்க. எங்க தொடங்கி இருப்பாங்கன்னா சென்னை லேடி வெலிங்டன் பள்ளியில உதயநிதி ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு வச்சு அந்த தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் என்னென்ன இது இருக்குன்னா மேக்ஸ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், லாங்குவேஜ் இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஓகே மேம். அது 12 o'clock மேல இது பண்ணிக்கலாம். நான் அதை முடிச்சுட்டேன் மேம். நான் முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு 10 minutesல முடிச்சிடுவேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணிக்கலாம். 11:30க்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் மேம். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து 50 மார்க். ஓகேங்களா. 50 மார்க் எக்ஸாம் வச்சு டாப் மார்க் யாரு எடுக்கிறாங்களோ அந்த 6வதுல இருந்து 9 வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ஒலிம்பியாட் திட்டத்துல வந்து தனியா வந்து ஒரு இது பண்றாங்க. ஓகேங்களா. அமௌண்ட் மாதிரி திறமையை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா. அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட திறமையை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம். ஓகேங்களா. இது என்ன, அதெல்லாம் நான் கொண்டு வரல, சொல்லியிருக்காங்க. ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு பயிர் வந்து ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்ப சென்ட்ரல்ல கொண்டு வந்திருப்பாங்க ஒன் ரயில்வே ஒன் ப்ராடக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இதுல வந்து எவ்வளவு இருக்கும். ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் இதுல வந்து என்னென்னலாம் ஸ்பெஷலா இருக்கும். ஓகேங்களா. அதை வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் வந்து ஒன் கிராமம் ஒரு பயிர், ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம். அடுத்து பார்த்தோம்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். ஓகேங்களா. அப்படின்னா என்னன்னா இயற்கை உரம், நாட்டு விதை இவங்களை வந்து ஊக்குவிக்கணும். ஓகேங்களா. இயற்கை விதத்தை, நாட்டு விதையை, பாரம்பரிய நெல் விதைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயிர் வைக்கணும். அதை தான் பார்த்தேன். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், இதெல்லாம் வந்து இந்த வருஷம் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா 2023ல முக்கியமான ஸ்கீம்ஸ். ஓகேங்களா. போன வருஷம் இதெல்லாம் எப்பயுமே கேட்கறேன். இந்த 6 ஸ்கீம் பாத்தீங்கன்னா எப்பயுமே கேட்பாங்க. ஓகேங்களா. அது பார்க்கலாமா, இது பார்க்கலாமா இல்ல சார் பேசிட்டு உடனே நான் நடத்தட்டுமா? ஒரு 15 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. சார் வந்து 11:30க்கு பேசினாருன்னா அவர் ஒரு 12:30 வரைக்கும் பேசினா கூட நம்ம அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 1 hour வந்து கிளாஸ் எடுக்கும். ஓகேங்களா. இன்னும் நான் ஸ்கீம்ஸ் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஜனவரியில இருந்து, ஜனவரி கூட வேணாம், லாஸ்ட் ஒரு 3 மாசம் மட்டும் சொல்றேன். ஓகேங்களா. ஜனவரியில இருந்து பார்த்தா நமக்கு டைம் பத்தாது. இன்னும் சில இதெல்லாம் முக்கியமா இருக்கு. ரொம்ப சொல்ல போனா அந்த இபி பில் ஏத்தனது, அந்த இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருங்க வர. ஓகே, அதுதான் இருக்கு, நான் நடத்துறேன். ஓகேங்களா. இன்னும் ஒரு 1 hour கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு ஓகே தானே? இன்னும் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து ஒரு 1 hour கிளாஸஸ் வந்து வரும். ஜிஎஸ் வந்து இன்னொரு 1 hour பெண்டிங் இருக்கு. ஓகே தானே? சரி ஓகே. இது ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த சார் பேசுனதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா?